சாட்டையை பதறவிட்ட தாவேக்கா, சாட்டையை ஓட விட்ட தாவேக்கா, நீ மட்டும் வெளியே வந்திருந்தன்னா தம்பி ஏதோ சிகப்பா இருக்கான், பேசிட்டு மட்டும் தான் இருப்பான் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. சரியா? காரை உடைக்கணும்னு திட்டமிட்டாங்கன்னா அது மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை விட மகிழ்ச்சியான செய்தி எதுவும் இல்லை. நான் சாதாரணமா பேசிட்டு இருக்கேன்ல, 7 மடங்கு இறங்கி அடிப்பேன். பெர்சனலா என் கார்ல ஒரு ஸ்கிராட்ச் விழுந்துச்சுன்னு வை, அதுக்கப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன், எந்த எல்லைக்கும் போவேன். நான் சும்மா பேசுவான் எழுதுவான் அப்படின்னு நினைக்காதீங்க. பேசுனா பேசுவோம், அன்புன்னா அன்பு, வன்புன்னா வம்பு. அப்படி தெம்பு, துணிச்சல், திராணி இருந்திருந்தா கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க உங்க கட்சியில் இருக்காங்களே, ராஜ்மோகன், லைலா காலேஜ் ஓனர் லைலா மணி, நிர்மல் குமார், இந்த ஆதவ், அப்புறம் வேற புதுசா 4-5 பேர் சேர்ந்திருக்காங்களே, அவங்க எல்லாம் அனுப்பிச்சு விடு. நாஞ்சில் சம்பத் அனுப்பிச்சு விடு, இல்ல கட்சியில சேர்ந்துக்க யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு விடுப்பா. யாரை வேணாலும் அனுப்பிச்சு விடு. நான் தான் சொல்றேன், நீ மொத்தமே வா. நாஞ்சில் சம்பத் வா, நிர்மல் குமார் வா, ஆதவ் வா, ராஜ்மோகன் வா, லைலா மணி வா. மரியாதையாக நடத்துவோம் ஒரு விவாதத்தை. தந்தி தொலைக்காட்சி ஏற்பாடு பண்ணட்டும், இல்ல தி டிபேட்ல ஏற்பாடு பண்ணுவோமா, இல்ல வந்து நியூஸ் 24, நியூஸ் 18, நியூஸ் 7, NDTV, CNN, ரிபப்ளிக், என்ன வேணாலும் பண்ணலாம். நாம கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்ல உங்க ஆட்கள் அனுப்பணும். இல்ல உங்க ஆட்களே இல்லையா, இல்ல இது போன்ற ஆட்கள் அனுப்புறீங்களா, கொஞ்சமாவது தயார்படுத்தி அனுப்பு. பெரிய மனுஷனை வந்து நீங்க வயசானவர், அவர் யாருன்னே தெரியல அவங்களுக்கு, அவரை வெளியே விட்டா தான் நாங்க போவோம், எங்களுக்கு ஆதரிச்சு பேசினாரு, அவர் ஏதாவது உள்ள தாக்கிட கூடாது. 6 மணிக்கு சாக போற கிழவனை நான் ஏன்டா 4 மணிக்கு கொள்ள போறேன்?